ஹலோ வணக்கம். நான் தயாரிப்பாளர் தனஞ்சயன், பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டினுடைய நிறுவனர். நான் நிறைய திரைப்படங்களில் என்னுடைய அசோசியேஷன் இருக்குது, நிறைய திரைப்படங்கள் தயாரிச்சிருக்கேன். அண்ட் பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட் கடந்த 7 வருஷமாக இங்கே தமிழ்நாட்டில் சிறப்பான பணிகளை செஞ்சிட்ருக்கேன். இந்த ப்ரோக்ராம் கற்க கசடர சீசன் 4 சூரியன் எஃப்எம்னுடைய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இதில் +2 படித்த பிறகு நீங்கள் என்ன மாதிரி கரியரை பர்சியூ பண்ணலான்றதை பற்றி நிறைய கேள்விகள் எங்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். சார், சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள பிளான் பண்ணி இந்த ஒரு வருஷம் மட்டும் ட்ரை பண்ணுவோம், இல்லைனா வேறு வேலைக்கு போகலான்னு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி சினிமாவில் பிளானிங் அப்படிங்கிறது சரியானதா? சினிமா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பிளானிங்கில் தான் நீங்கள் வரணும். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிளானிங் கிடையாது. அதாவது சரி 1 இயர் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த கரியரை பர்சியூ பண்ணுவோம், இல்லைனா தூக்கி போட்டுடலாம், அப்படிலாம் நீங்கள் சினிமாவில் வர முடியாது. நான் எப்பவுமே நிறைய எங்களுடைய பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, சினிமா என்பது 1 வே டிராஃபிக் மாதிரி. அதாவது நீங்கள் உள்ள என்ட்ரி தான் ஆக முடியும், எக்ஸிட் ஆக முடியாது. எக்ஸிட் அப்படின்னா நீங்கள் வெளியில் போகணும்னு நினைக்க முடியாது. இதில் இருந்து எப்படியாவது ஜெயிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு டைம் கன்சியூமிங் ஒரு இடம். இது நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு இன்ஜினியரிங் கிளாஸோ இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிகாம் இது மாதிரிலாம் போனீங்கன்னா என்ன ஆகுனா, அடுத்த கட்டம் ஒரு வேலை கிடைக்கலாம். ஒரு இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கலாம், இல்லை ஒரு கால் சென்டரில் வேலை கிடைக்கலாம். ஏதோ ஒரு வேலை நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் கரியரை நீங்கள் பர்சியூ பண்ண முடியும். அது சம்பளம் கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி. சினிமா துறையை பொறுத்தவரையும் சினிமா, ஊடகம், மீடியா, என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். இது வந்து ஒரு டைம் கன்சியூமிங்கான இடம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வர முடியும். ஆனால் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்பளங்கள்லாம் டிஸ்ப்ரொபோர்ஷனட்டாக கிடைக்கும். அதாவது நீங்கள் ஊடகத்துறையில் எந்த ஒரு அதர் இண்டஸ்ட்ரியில் கிடைக்காத சம்பளங்கள்லாம் ஊடகத்துறையில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் எல்லோருமே ஊடகத்துறையை ரொம்ப ஆசையாக இதில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இதில் அதீதமான ஒரு பேஷன் இருக்கணும். சினிமா ஊடகம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு பேஷன் ரொம்ப முக்கியம். அதீத காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் தான் இந்த துறைக்கு நீங்கள் வரணும்னு நான் சொல்லுவேன். இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்ககிட்டே செல்ஃபோன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஈஸியாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் எப்படி சினிமா ஆர்வத்தில் தான் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் எப்படி இந்த சினிமா கற்றுக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரி வழிகள்லாம் இருக்குது? இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு என்ன இருக்குன்னா, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டா ஃபில்ம் மேக்கர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இயக்குனர் ஆகிட்டாங்கன்னு பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு 3-4 பேர் அப்படி இருந்திருக்கலாம். அதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு அவங்க ஃபிலிம் மேக்கராக மாறினது. அதாவது இவ்வளோ இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் மட்டும்தான் இப்படி ஷார்ட் ஃபிலிம், அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லைங்க, ஒரு 15-20 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அவங்க ஒரு ஃபிலிம் மேக்கராக வந்தவங்க. ஆனால் மீதி பேர் எல்லாருமே, நான் சொல்கிறது 99.5% இயக்குநர்கள், நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற இயக்குநர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இயக்குநர்கிட்ட ஒரு 3 படம் 4 படம் ஒர்க் பண்ணி அசிஸ்டண்ட்டாக இருந்து அந்த அனுபவம் எடுத்த பிறகு தான், அதாவது ஒரு பெரிய டீம், ஒரு 150-200 பேரை நான் எப்படி வந்து வேலை வாங்க போகிறேன், நடிகர்கிட்ட எப்படி வந்து கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் வாங்க போகிறேன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ண போகிறேன். இன்றைக்கி போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்பது மிக பெருசாகிடுச்சு. விஎஃப்எக்ஸ், சவுண்ட் டிசைனிங் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. எடிட்டிங் அண்ட் டப்பிங் மட்டுமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும்னு சொன்னால் ஒரு டைரக்டர்கிட்ட நம்ம பயணிக்கும் போது, ஒரு பெரிய படத்துக்கு பயணிக்கும் போது தான் நம்மளுக்கு எல்லா அனுபவமும் கிடைக்கும். ஷார்ட் ஃபிலிமில் நீங்கள் எங்கே விஎஃப்எக்ஸ் பண்ண போகிறீங்க, சவுண்ட் டிசைனிங் பண்ண போகிறீங்க, ரொம்ப கம்மியான விஷயம் தான். அதெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீங்கள் கம்ப்யூட்டரில் எல்லாம் பண்ணிவிடுவீங்க. அது சினிமா கிடையாது. சினிமான்னு வரும்போது ஒரு 4Kல எடுக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதை விட மிக முக்கியமாக ஒரு சினிமா என்பது மினிமமாக 1.5-2 கோடியில் ஆரம்பித்து 200 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. அப்போது ஒரு 1.5 கோடி ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு தயாரிப்பாளர் உங்களை நம்பினா அவர் கேட்குற கேள்வி என்ன இருக்குன்னா, என்னென்ன அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது, என்ன படிச்சிருக்கீங்க. ஏன்னா 1.5 கோடி ரூபாய்ன்றது சின்ன அமௌண்ட் கிடையாது. அவ்வளோ பெரிய அமௌண்ட் உங்களை ஒருத்தரை நம்பி அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போது அப்படி ஒரு தயாரிப்பாளர் உங்களை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய மிக குறைவான விஷயம் என்ன அப்படின்னு படிச்சிங்கன்னா, ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறது தான். நான் யூடியூப்பில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னீங்கன்னா எந்த ஒரு ப்ரொடியூசரும் உங்களை நம்ப போகிறதில்ல. ஆனால் நான் யூடியூப்பில் கற்றுக்கிட்டேன், அது பிறகு நான் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு, உலக லெவலில் பாராட்டப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களை வந்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பாங்க. ஓகே, இந்த தம்பிக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும் போல இருக்குது, அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கலனாலும் அவரே வந்து அனுபவம் மூலமாக நிறைய கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஸ்பெஷல் ரெக்கக்னிஷனும் இல்லாமல், அதாவது நீங்கள் எந்த அச்சீவ்மெண்ட்டும் இல்லாமல் நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டேன், நான் ஒரு கதை எழுதியிருக்கேன், என்னை வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா தயாரிப்பாளர்கள் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நிறைய நடிகர்களே சொல்லுவாங்க, இல்லைப்பா தம்பி உனக்கு அனுபவம் இல்லை, கொஞ்சம் நல்ல அனுபவம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, சினிமா துறை என்ட்ரி ஆகிறது அவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக முறையாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சினிமா துறையில் என்ட்ரி ஆக முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு நீங்கள் வந்து அது பிறகு ஒரு படத்துலையோ 2 படத்துலையோ ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி, நான் சொல்கிறது ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கோ இல்லை டைரக்டருக்கோ இல்லை எடிட்டருக்கோ அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு அது பிறகு நீங்கள் சொந்தமாகவே ஒரு டைரக்டர் ஆக முடியும், ஒரு சினிமாட்டோகிராஃபர் முடியும், இயக்குனராக எடிட்டர் ஆக முடியும். ஸோ இந்த ஒரு பயணத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டைரக்டர்கிட்டயோ இல்லை சினிமாட்டோகிராஃபர் எடிட்டர்கிட்டயோ அசிஸ்டண்ட்டாக போய் சேரலாம். ஆனால் அந்த பயணம் கொஞ்சம்
லாங்காக இருக்கும். ஏன்னா சினிமா இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்று தந்துடுவாங்க. நீங்கள் போயிட்டு சும்மா ஓவரால் புரிதலுக்காக ஒரு 2-3 படம் ஒர்க் பண்ணால் போகிறோம், நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த ஒரு அனுபவத்தோட படிப்போட போகும்போது நம்மளுக்கு ஈஸியாக பிரேக் கிடைக்கும்னு போகலாம். ஆனால் எதுவுமே படிக்கலை நான், ஆனால் ஒன்லி அனுபவம் தான் இருக்குது அப்படின்னா அந்த அனுபவம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஒரு 5 வருட காலமாவது மினிமம் நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அது பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கான பிரேக் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கும்போது, அனுபவம் இருக்கும்போது உங்களுக்கு பிரேக் த்ரூ கிடைக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுங்க. படிப்பும் இல்லாமல் அனுபவம் இல்லாமல் நான் வந்து யூடியூப்பில் நான் வந்து பர்சனலாக உட்காந்துட்டு ஒரு படம் எடுத்துகிட்டேன், நான் ஒரு இயக்குனர் ஆகணும், எடிட்டர் ஆகணும், இல்லைன்னா வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரும் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒரே ஒருத்தர் தான் அதுக்கான வாய்ப்பு கொடுக்க முடியும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா இல்லைன்னா உங்கள் அம்மா. இப்போ தமிழ் ஃபிலிம் இந்திய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பசங்களை விட பொண்ணுங்களோட பொண்ணுங்க ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஆசை இருக்குது, கொஞ்சம் தூரம் வராங்க, அப்புறம் ஏதோ ஒரு பயத்தினால போகிறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி பொண்ணுங்க தன்னோட ஆஸ்பைரிங்காக இருக்கிறப்போ அவங்களுக்கு உன்னோட அட்வைஸ் என்ன சார்? இந்த ஊடகத்துறையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் நிறைய பெண்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் சினிமா துறையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான். நடிகர்களை விட்டுருங்க, நடிகரில் எப்பவுமே ஈக்குவலாக நடிகைகள் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங்கோ, எடிட்டிங்கோ, சினிமாட்டோகிராஃபியோ, இல்லை விஎஃப்எக்ஸ், இந்த மாதிரி சவுண்ட் இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலே பார்க்க முடியாது. ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. இப்போ எங்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டு வர நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்ஷனுக்கோ சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங்கை பார்த்தீங்கன்னா பெண்கள் மிக மிக குறைவு. ஏதாவது 1% கூட கிடையாது. ஏன்னா அவ்வளோ பேருக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வரணும்னாலே ஒரு தயக்கம் இருக்குது. ரொம்ப ஈஸியான என்ட்ரி இது தெரியுமா, நடிக்க போகிறது. எல்லா பெண்களும் என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப ஈஸியான என்ட்ரி நம்மளுக்கு நடிக்கிறது, நம்ம நடித்து அப்படியே போயிடலாம், அதை விட்டுட்டு நம்ம எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படணும். இந்த மாதிரி ஃபில்ம் மேக்கராகவோ இல்லை வந்து எடிட்டராகவோ சினிமாட்டோகிராஃபரோ நீங்கள் எல்லாம் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்னா, இப்போ இயக்கம் வரும்போது நீங்கள் சுதா கோங்கரா பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகலாம். சுதா கோங்கரா இன்றைக்கி ஹிந்தி வரையும் போயிட்டு அவங்க அக்ஷய்குமார் படத்தையும் இயக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்திய லெவலில் ஒரு பெரிய இயக்குனராக சுதா கோங்கரா மாதிரி இருக்காங்க. இது மாதிரி நிறைய இயக்குனர், பிரியா அவங்கள சொல்லலாம், வரிசையாக நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து அதுலேயும் ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க. எடிட்டிங்கிலும் நிறைய பெண்கள் வந்து ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க. விஎஃப்எக்ஸில் நிறைய பேர் ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண்கள் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கும் சரி பெண்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு சேஃபான துறை தான். சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் வந்து ஏதோ ஒரு சேஃப்டி இல்லை, இந்த இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு வேணாம் அப்படிலாம் நினைக்க வேணாம். அதெல்லாம் அந்த காலமெல்லாம் மாறி போச்சு. இந்த இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ரொம்ப சேஃபான ஒரு இண்டஸ்ட்ரி. இங்கே பெண்களுக்கு வந்து எல்லோருமே மரியாதை கொடுப்பாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் கரெக்டாக கொடுப்பாங்க. அவங்களையும் ஒரு டீம் ஒர்க், அதாவது நம்மளோட டீமை சேர்ந்தவங்களா எல்லா மரியாதையும் கொடுத்து அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச உடனே அவங்கள ஃபில்ம் மேக்கராக ஒத்துக்கிறதுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களும் ரெடியாக தான் இருக்காங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபராக எடிட்டராகவும் அவங்கள ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து சினிமா துறை வந்து பெண்களுக்கு தருது. நடிக்கிறதுல மட்டும் இல்லைங்க, அட் த சேம் டைம் ஊடகத்துறை, அதர் ஊடகத்துறை எடுத்துட்டிங்கன்னா நிறைய பெண்கள் ஆல்ரெடி இருக்காங்க. டெலிவிஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து ரேடியோ, எல்லா விஷயத்துலையும் வந்து எல்லாரும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சினிமாவும் அந்த மாதிரி வாய்ப்புகளை தருது. பெண்கள் அதை பயன்படுத்திக்கலாம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு எல்லாருமே வந்து தோப்பாங்க, ஜெயிப்பாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து அதை கொஞ்சம் சர்வை பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் சைட்லேருந்து என்ன சார் இருக்குது? சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் தோக்கிறதுன்றது வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 200 படம் தமிழ் சினிமாவில் வெளியாகுதுன்னா அதில் வந்து 90% படங்கள் வந்து தோற்றுரும், 10% படங்கள் ஜெயிக்கும். இப்போது 90% தோக்குது அப்படின்னா எல்லாருமே தோற்றுருவாங்க அப்படின்னு வந்து நினச்சா, யார் வந்து அந்த 10% படத்தை பண்ணாங்க? அவங்களும் வந்து இந்த மாதிரி இதில் தானே வந்தாங்க. அவங்க வந்து இப்போ வந்து சமீபத்தில் பாருங்களேன், இப்போ போர் தொழில் உதாரணம் நான் சொன்னேன் இந்த இன்டர்வியூவில். அதுக்கு முன்னாடி வந்த படம் குட் நைட் எடுத்து பாருங்கள், இல்லை டாடா எடுத்து பாருங்கள், அயோத்தியா படம் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி வரிசையாக சின்ன சின்ன படங்கள் நான் நிறைய உதாரணம் சொல்லிகிட்டே போக முடியும். அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அயோத்தி படம் எடுத்தது ஒரு புது இயக்குனர், டாடா படம் எடுத்தது ஒரு புது இயக்குனர், இப்போ அந்த குட் நைட் படம் எடுத்தது ஒரு புது இயக்குனர், போர் தொழில் படம் எடுத்தது ஒரு புது இயக்குனர். இப்படி நிறைய தோல்விகள் சந்திச்சுட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி புது புது இயக்குநர்கள் வந்து ஜெயிக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு அடுத்த கட்டமாக பெரிய படம் கிடைக்கும், அவங்க பெரிய லெவலில் வந்துடுவாங்க. ஸோ சினிமா பொறுத்தவரையும் வெற்றி தோல்வி என்பது ரொம்ப சகஜம். 90% படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் அந்த வெற்றி அடைகிற அந்த 10% படங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் அதில் பங்காற்றுறவங்களுக்கு, நான் சொல்கிறது இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் எல்லோருக்குமே பெரிய பிரேக்கை கொடுக்கும். நீங்கள் அந்த 10% இருக்கக்கூடாது, கண்டிப்பாக இருக்கலாம்ல. நீங்களும் அந்த எதுக்கு 90% தோல்வி அடைஞ்சிருவாங்க சொல்லி பயப்படணும். நம்ம அந்த 10% இருப்போம், அந்த அளவு எக்ஸப்ஷனாக நம்மளுக்கு டேலண்ட் இருக்குதுன்னு நீங்கள் நம்பணும். அதை விட முக்கியமாக அதுக்கு உழைக்கணும், பிரமாதமான கதைகளை கொண்டு வரணும், பிரமாதமான விஷயங்களை கற்றுக்கணும். அப்படி கற்றுட்டு வந்தீங்கன்னா இந்த 90% தோல்வியை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. 10% வெற்றியை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு வர முடியும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. கற்க கசடர சீசன் 4 இந்த ப்ரோக்ராம் பார்த்த சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள்.